நம்ம தலைவர் ஆட்சியில நாம கட்ட 101 அடி மெட்ரோ ரயில் பாலத்தை இவர் போய் ஆய்வு பண்றாரு. அப்புறம் நம்ம தலைவர் கொண்டு வந்த சென்னை மெட்ரோ ட்ரெயின்ல போய் இவர் டிராவல் பண்ணி ரீல்ஸ் போடுறாரு. இன்னைக்கு இதே மாதிரி நம்ம ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு இருக்குன்னு தெரிஞ்சோன்னே இதை டைவர்ட் பண்றதுக்கு, இந்த ஆர்ப்பாட்டத்தை டைவர்ட் பண்ணணுங்கிறதுக்காக காஞ்சிபுரத்து உதயநிதி அவர்களே, உங்க தாத்தா பரம்பரையே சேர்த்து வச்சாரு அந்த சொத்துல கட்டின பிரிட்ஜ், அதெல்லாம் மெட்ரோல அதுல தான் பண்ணீங்களா? இல்ல உங்க அப்பா சேர்த்து வச்சாரு அதுல பண்ணீங்களா? ஏண்டா எப்படிடா இப்படி நம்மளுது நம்ம எங்களுது மக்கள், எங்களோட வரி பணம், சரியா? எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு வச்சது ஜெயலலிதா அம்மா தான் ஆரம்பிச்சு வச்சாங்க, புரியுதா? அதுக்கப்புறம் தான் இப்போ நீ உங்க அப்பா வந்து அப்படியே இப்படி காமிச்சு சீன் எல்லாம் போட்டு போனாரு. ஆனா வேலை நடக்கிற மாதிரியே நடந்து கரெக்டா எலெக்ஷன் முடிகிற டைம்ல எதுக்கு நம்ம வந்து இதை பண்ணணும், பினிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டு அதுல இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் கொள்ளையடிச்சாச்சு. அதுல இருந்து பணம் வந்த கொள்ளையடிச்சுதான் இது பேனா ரெடி பண்ணி பாரு. பேனா எங்க இருந்து வந்துச்சு? உங்க அப்பன் காசா இல்ல உங்க தாத்தன் காசா? அவன் காசும் இல்ல, மக்களுடைய வரி பணம், மக்களுடைய பணம், சரியா? தண்ணி வரி, வீட்டு வரி, இதெல்லாம் வந்த பணம். அதை கொள்ளையடிச்சு நீங்க குடும்பமே சுருட்டிட்டு அதுலதான் நீங்க சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கீங்க, சரியா? ஒண்ணு இல்லாம ஊரை விட்டு வந்தவர் தான் உங்க தாத்தா. எப்படி உங்களுக்கு இவ்வளவு சொத்தெல்லாம் வந்துச்சு? எப்படி வந்தது? என்னமோ எங்களுது என்னமோ உன் சொத்தை நம்ம மக்களுக்கு குத்த மாதிரி பேசிட்டு இருக்க. மக்களோட பணத்தை எல்லாம் சுருட்டிக்கிட்டு நீயும் அப்பனும் ஓடி போயிட்டீங்க, எல்லாம் காலியா விட்டுட்டு. அதை பினிஷ் பண்றதுல எங்க அண்ணன் போய் அரைகுறையா விட்டுட்டு போச்சுங்களே மூதேவிங்கன்னு சொல்லிட்டு அவரு போய் பார்த்து இதை முடிங்க, அதை பண்ணுங்க, இதை செய்யுங்க. முதலமைச்சரை யாரு உட்காந்தாலும் அதை போய் பார்க்கணும், அதுதான் வேலை. வீட்டுல உட்காந்து சுகர் டேப்லெட் போட்டு உட்காரக்கூடாது, புரியுதா? போய் வேலையை பாரு. என்னமோ சொன்ன ஏதோ தண்ணிக்கு நின்று பேசியிருக்கேன் நீ. உன் தண்ணி எங்க வருதுன்னு நாங்க கட்டுமா? காட்டுற பருக்கில எதுக்கு எல்லாருமே என்ன பத்தி கேள்வியை வந்து இவர்கிட்ட கேக்குறீங்க? எங்க பப்ளிக் பிளேஸ்ல குழந்தைங்க இருக்கிறது எல்லாம் இருக்குது, ஆனா ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்கே நீ. அதானே சொல்றது, உங்க பரம்பரையே பெண்களையும் மதிப்பு, இந்த ஆபாச வார்த்தை இதெல்லாம் அப்படியே சூப்பரா வருமே. பொண்ணுங்களை மதிக்க மாட்டீங்க, ஆபாசமா பேசுவீங்க, கேவலமா நடத்துவீங்க. இதுதானே உங்க டிஎம்கே ஆட்சி. நீ மட்டும் இல்லாம உன் கூட்டணியில யாரெல்லாம் சேர்றாங்களோ அவங்க எல்லாருமே பொண்ணுங்கனாலே மரியாதை கொடுக்க மாட்டாங்க, கேவலமா பேசுவாங்க. அது கேவலமான ஒரு ஆட்சினா அது டிஎம்கேவோட ஆட்சி தான். நாதாரி.